ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமனையே நமஹ. திருவாய்மொழி 10ஆம் பத்திலே 7ஆம் திருவாய்மொழியை இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அதற்குச் சேர திருவாய்மொழி நூற்றந்தாதி 97வது பாடலையும் அனுபவிக்க இருக்கிறோம். இதற்கு முன்னாடி, அதாவது 6ஆம் பதிகத்திலே 10ஆம் பத்து 6ஆம் பதிகத்திலே அருள் பெறுவார் அடியார் அப்படின்ற அந்த பாடல்களில் ஆழ்வாருடைய ஆனந்தம் மிகவும் அபரிமிதமாக இருந்தது. கடல் கரை காண முடியாதபடி எப்படி இருக்குமோ அதுபோல ஆனந்தம் இவருக்கு ஒரு பரிமித பூமியாக இல்லாமல் அபரிமிதமாக போயிடுத்து அப்படின்னு தானே தெரிவிச்சின்றார். இந்த எம்பெருமான் என்ன பண்ணினா, ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை விடாத இருந்துருந்தான். திருவுள்ளத்தை தான் விடாமல் இது நாள் பரியந்தம் இருந்துருந்தான். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், இவருடைய ஆனந்தம் அபரிமிதமாக போய் ஞான பரிமள கந்தம் வீச இப்பொழுது ஆழ்வாருடைய திருமேனியையும் விடாத நிற்கிறான். பலாப்பழத்தில் ஈ மொய்க்குமா போலே திருமேனியில், ஆழ்வாருடைய திருமேனியில் அவயவங்கள் தோறும் ஒவ்வொரு அவயவம், தலை தனியாக, கண்கள், மூக்கு, வாய், காதுகள், கழுத்து, திருமார்பு, திருபுதர பந்தம், உதரம், என்ன என்ன உண்டோ எல்லாவற்றிலும் தனித்தனியாக அவயவங்கள் தோறும் அப்படியே எம்பெருமான் மொய்ப்பவனாக ஆயிட்டான். பலாப்பழத்தில் ஈ மொய்க்குமா போல. இப்படி அபிமத விஷயத்தில் அழுக்கை உகக்கும் காமுகனைப் போலே என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு காமினி உடம்புல அழுக்கு இருந்தால் கூட அந்த காமுகன் அவளுடைய உடம்பையும் சேர்த்து தான் அனுபவிப்பன். அந்த காமுகனுக்கு அந்த அழுக்கும் அந்த அபிமதமான விஷயம்தான். அப்படிங்கிறதுனாலே இங்கே விஷயத்தை பேசும்போது அபிமத விஷயத்தில் அழுக்கை உகக்கும் காமுகனைப் போலே ஞானிகளின் ஞான பரிமளம் விளங்கும் தேகத்தை விடமாட்டானே எம்பெருமான் அப்படின்னு வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. அதாவது ஞான பரிமள கந்தம் அவருடைய திருமேனியில் வீசர்தான், ஆழ்வார் திருமேனியில். அதனால அந்த தேகத்தை கூட விடமாட்டான் எம்பெருமான் அப்படின்னு தெரிவிக்கிறார். மனத்தினுடைய விஷயத்தை தெரிஞ்சுண்டு குருவேரை சூடும் போகியானவர்கள் மண்ணை உதறினால் மனம் கொன்றும் என்று மண்பற்ற கழற்றாதே அதனை சூடுமா போலே பரமபோகியான சர்வேஸ்வரனும் ஞானிகளை விரும்பி அனுபவிக்கும் இடத்திலே ஆஹ்லாத சீத நேத்ராம்போ புலகீகிருத காத்திரவான் அப்படி சொல்கிற பிரகாரம் ஞான காரியமான விருதிகளெல்லாம் ஆசிரியமாக கொண்டு ஞான பரிமளம் எல்லாம் தோற்றும்படி இருக்கிற விக்கிரகத்திலே அளவு கடந்த ஆதரத்தை பண்ணி அனுபவிக்க தொடங்கினான் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதனுடைய அர்த்தத்தை சொல்கிறேன். மனத்தின் வாசி அறிந்தினா, இப்போது ரொம்ப பரிமள கந்தம் வீசக்கூடிய ஒரு இது இருக்குது. ஒரு மனம், துளசியே எடுத்துப்போமே, பரிமள கந்தம் வீசக்கூடியது. அங்குரிக்கும் போதே மனத்தோடே அங்குரிக்குமா போலே துளசி. இதுபோல் பலவிதமான விஷயங்கள் உண்டு. அதை எல்லாத்தையும் எடுக்கும் பொழுது வேரை சூடும் போகிகளானவர்கள், அதாவது அந்த குருவேர்னு ஒரு வேர் உண்டு. அந்த வேரை சூடும் போகிகள் என்ன பண்ணுவார்கள், மண்ணோடு பிடுங்கி எடுப்பார்கள். எடுக்கும்போது அந்த மண்ணிலையும் அந்த மனம் உண்டு. அந்த மண்ணெல்லாம் உதறிட்டு அப்படியே குருவேர் சூடணும் அப்படின்னு நினைக்க மாட்டார்கள். அந்த மண்ணோடையே சேர்ந்து தான் தலையிலே சூட்டி கொள்வார்கள். அதுபோல் மண்ணை உதறினால் மனம் குன்றும், அந்த மனம் போயிடுமே அப்படின்னு பயந்து மண்பற்று கழற்றாதே, அந்த வேரில் என்னென்ன மண்கள்லாம் அப்படியே ஒட்டின்னு இருக்கோ அதெல்லாம் அப்படியே உதறிடாமல் அதனை சூடுமா போலே, அதை அப்படியே அந்த மண்ணோடையே சேர்ந்து அந்த வேரை எடுத்துக்கொண்டு அந்த குருவேர் அப்படியே சூட்டி கொள்ளுவர்களைப் போல பரமபோகியான சர்வேஸ்வரன் எம்பெருமான் பரமபோகியாக இருக்கக்கூடாது. நாம் அனுபவிக்க வேண்டிய வஸ்து, அதாவது போக்கியமான வஸ்து நாம் எம்பெருமானுக்காக இருக்கிறோம். அப்படி போகியான சர்வேஸ்வரன் என்ன பண்ணுறான், ஞானிகளை விரும்பி அனுபவிக்கும் இடத்து, இந்த ஞானிகளாக இருக்கக்கூடியவளை அனுபவிக்கணும்னு ஆசைப்படும் போது அவர்களை சாதாரணமாக விட்டுடுறதில்ல, வெறும் உள்ளத்தை மட்டும் பார்க்கறதில்ல. அவர்களுடைய திருமேனியே ஞான பரிமள கந்தம் வீசுறது, அழுக்கு உடம்பாக இருந்தாலும் பரிமள கந்தம் வீசுறதுன்னு ஆழ்வார் பார்க்கிறார், எம்பெருமான் பார்க்கிறார். அதனால் ஆஹ்லாத சீத நேத்ராம்பு அப்படின்றாருங்க. ஆஹ்லாதம் அப்படின்னாக்கா இங்கே மகா சந்தோஷத்தோடே கூடின சீத நேத்ராம்பு புலகீகிருத காத்திரவான் என்று சொல்லும்படியாக அந்த அப்படியே அவனுக்கு பரிமள கந்தம் வீசக்கூடிய அந்த திருமேனியை பார்க்கும்போது எம்பெருமானுக்கு ஆழ்வாரை பார்த்த உடனே அப்படியே புலகாங்கித தேகம் ஆயிடுவானா. அப்படி
அப்படி என்கிறபடியே ஞான காரியமான விகிருதிகள் எல்லாத்தையும் ஞான காரியமாக இருக்கக்கூடிய இந்த என்னென்ன விகிருதிகள்லாம் உண்டோ அது ஆச்சரியமாக கொண்டு ஞான பரிமளமெல்லாம் தோற்றும்படி அந்த ஞான பரிமளம் அதை திருமேனியில் ஆழ்வார் திருமேனியில் தோற்றும்படி இருக்கிற அந்த விக்கிரகத்தில் அளவு கடந்த ஆதரத்தை பண்ணி அனுபவிக்க தொடங்க ஆரம்பிச்சிட்டான் பெருமாள் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதோடு விட்டால் பரவாயில்ல, அந்த அந்த அதிசபலம் வந்துடுத்தவருக்கு எம்பெருமானுக்கு திருமேனியோடையே தம்மை திருநாட்டில் அழைச்சி கொண்டு போக வேணும்னு நினைக்கிறான் போல் இருக்கு. ஆழ்வார் திருமேனியோட, ஏதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய திருமேனி எது உண்டோ அந்த விக்கிரகத்தோடையே அந்த ஆழ்வாரை திருநாட்டுக்கு எழுந்துருள பண்ண வேணும்னு எம்பெருமான் நினச்சிட்டான் போல் இருக்கு. அப்படி கொண்டு போவதாக அபினிவேசம் பண்ணி அதனை அந்த இது இப்படி இதெல்லாம் விஷயத்தை தெரிஞ்சுட்ட ஆழ்வார், அச்சோ இது இந்த சரீரம் அப்படிங்கிறது ஹேயமானதாச்சு, இதை போயா எடுத்துன்னு நாத்தம் பிடிச்ச சரீரத்தையா திருநாட்டுக்கு எழுந்துருள பண்ண வேண்டுவது அப்படின்னு ஆழ்வார் இங்கே காட்ட போகிறார். இவன் நம்ம கொண்டு கவி பாடித்து கொள்வான்னு நினச்சோம், சரி கவி பாட ஆரம்பித்தோம், அதனால் அந்தாதி அப்படின்ற பெயரோடு ஆச்சரியமாக சாதிச்சுட்டு வந்தோம். வாஸ்தவம் தான் எல்லாமே சரி, அப்படி அதுக்காக தான் நம்மளை இங்கே விட்டு வச்சிருக்கிறான் இந்த பூமியில் அப்படின்னு நினச்சா இவனுடைய முக்கியமான எண்ணம் அது இல்லை போல் இருக்கு. நம்முடைய அழுக்க உடம்பை விரும்பி விடமாட்டாமையாலே நம் உடம்பில் அந்த நசை அந்த ஆசை வந்துடுத்து, பசை ஒட்டும்படியாக ஆயிடுத்து. அந்த நசையாலே இங்கு வைத்தான் போலும், அதனால தான் இங்கே வச்சிருக்கானோ. நம்ம திருமேனியை வேணும், அது இன்னும் நல்லா பரிமள கந்தம் வீசட்டும். ஆழ்வார் பாடி 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 ஞான ஸ்வரூபனாக ஆகி உடம்பே அப்படி பரிமள கந்தம் வீசட்டும்னு இந்த நாட்டம் பிடிச்ச உடம்பையா சொல்லுகிறார். அதனால இவன் வெறும் உடம்பனாயிருந்தன், இவன் வெறும் உடம்பாக இருந்துட்டாக்கா எப்படியாவது இந்த பாழும் நசையை இவனுக்கு விடுவிக்க வேணும். இது வெறும் ஐயோ இது சாதாரண உடம்பு தான் சுவாமி, இதை போய் எடுத்துன்னு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதுலேருந்து எம்பெருமான விடுவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டார். அந்த தேகத்தில் உள்ள தோஷங்களை எல்லாம் அறிவிக்கிறார். பிரானே, பரமரசிகனான நீ இந்த அழுக்கு உடம்பையோ விரும்புகிறது, வெகு நன்றாக இருக்கே அப்படின்னு கேட்குறார். இதென்ன அழுக்க உடம்பை போய் வேணும்னு கேட்குறியே அப்படின்னு சொல்ல அந்த வத்சலனாய் தோஷபோக்கியனானவன் காமினியின் அழுக்கை ஹொக்கும் காமகன் படியிலே மேலே விழத் தொடங்கினான் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. அதாவது அப்படி இருந்தால் கூட பரம வாத்சல்யமே காரணமாக உடையவன் அவன், அந்த குணத்தையே முக்கியமாக கொண்டவன், வத்சல தோஷபோக்கியனானவன், தோஷத்தையே போக்கியமாக கொள்ளக்கூடியவன், காமினியின் அழுக்குக்கும் காமுகன் படியிலே. அதை காமினியின் அழுக்கு இருந்தாக்கா எப்படி இருக்குமோ அதையும் சேர்த்து அனுபவிக்க இருக்கக்கூடிய காமுகன் எப்படி இருப்பனோ அதுபோலே இவர் மேலே மேலே விழுந்து ஆழ்வாரை திருமேனியையும் சேர்த்து அனுபவிக்க பார்க்கிறான் அப்படின்னு. ஆத்மாவைத்தான் பொதுவாக அனுபவிக்கக்கூடியவன் எம்பெருமான், இப்பொழுது திருமேனியும் அனுபவிக்க பார்க்கிறான்னு ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் ஆழ்வார். அதை விடுவிக்கிறதுக்கு ஒரு உபாயத்தை பண்ணினார். அதை என்ன பண்ணலாம்னு முதல்ல ஆழ்ந்து விமர்சிக்கிறார். அப்படியே யோசிக்கிறார். யோசித்து ஆழ்வாருக்கு தெய்வாதீனமாக ஒரு உபாயம் தோன்றித்து. பெருமானே, இவன் நிரங்குஷ சுவாதந்திரியம், இவனுடைய சுவாதந்திரியம் சொல்ல ஒண்ணாதுன்னு இருக்கிறாப்புல அபரிமிதமானது. சுவாதந்திரியமே சுரூபமாக இருக்கக்கூடியவன், நிரங்குஷ சுவாதந்திரமாக இருக்க இருந்தா கூட நம்மிடத்தில் பாரதந்திரியம் பாராட்டுறான். எப்படி பாரதந்திரியம் கொண்டாடி நாம் விதித்தபடியே செய்வதாக நம்முடைய நியமனத்தை எதிர்பார்த்திருக்கிறான். சரி, நாம் எதை சொல்லணும், இது விதிவகையே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. நாம் விதித்தபடியே செய்வதையும் நம்முடைய நியமனத்தை எதிர்பார்த்திருக்கின்றமை அப்படின்னு ஒன்று உண்டாச்சு. எல்லாம் இது நமது விதிவகையே அவனது விதிவகையே எப்படி மாற்றிக்கலாம். இந்த இடத்துல நம்முடைய விதிவகை அவன் விதிவகையாக இருந்தாக்கா நான் சொல்படி நாம் கேட்டே ஆக வேணும், என்ன சொல்கிறாலும் செஞ்சே ஆக வேணும். ஆனால் எம்பெருமான் பாரதந்திரியம் அவன் பாராட்டி கொண்டு ஆழ்வாரிடத்தில் வருவதனால இப்போ ஆழ்வார் சுதந்திரமாக போக ஆழ்வார் எப்படி விதிக்கிறாரோ விதிச்சபடி செய்கிறதுனால பகவான் விதேயனா போயிட்டான் இப்பொழுது. அதனால விதித்தபடியே செய்வதாக நம்முடைய நியமனத்தை எதிர்பார்த்துருக்கான் அப்படின்னு புரிஞ்சுட்டார் ஆழ்வார். புரிஞ்சுட்டார். அந்த என்னுடைய விதிக்கு கட்டுப்படுபவன் நிஷேதத்துக்கும் என்னென்ன விதி சொல்கிறோனோ அதெல்லாம் செய்யறதுக்கு காத்துருக்காப்புல, நான் எதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறானோ அதையும் தவிர்க்க வேணும், அது தவிர்ச்சே ஆகவான், எம்பெருமான் செஞ்சே ஆவானது. ஏன்னா ஆழ்வார் எதை சொன்னாலும் சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அதனால் நிஷேதத்துக்கும் கட்டுப்பட வேண்டியவன் தானே அப்படின்னு புரிஞ்சுட்டு
உலகில் ஒருவன் சாஸ்திரத்துக்கு கட்டுப்படையாவது விதி நிஷேதங்கள் இரண்டுக்கும் கட்டுப்படுகிறதானே. ஒரு சாஸ்திரம்னு இருந்தால் அதில் விதியும் சொல்லியிருக்கும், இதை செய்யக்கூடாததையும் சொல்லியிருக்கும், நிஷேதங்கிறதையும் சொல்லியிருக்கும். ரெண்டுத்துக்கும் கட்டுப்பட்டு தானே ஆகணும். செய்யாதேன்னு சொல்கிறத செய்யக்கூடாது, செய்யின்னு சொல்கிறத செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு எப்படி ஒருவன் கட்டுப்படுவானோ அதுபோல் இந்த ஆழ்வார் எம்பெருமானை கட்டுப்படுத்தும் போது விதியினாலே இதெல்லாம் செய்ய வேணும் சொல்கிறவர் இதை விட வேணும்னு சொல்லுகிறார். இப்போ இந்த ஒரு உபாயம் நல்லா தெரிஞ்சுட்டார் ஆழ்வார். இப்போ பிரானே என் பக்கல்ல பாரதந்திரியம் கொண்டாடி எனது நியமனத்தை எதிர்பார்த்துருக்கிற நீ இந்த விஷயத்தில் என் சொல்லுக்கு முரணாக நடப்பது தகுதியா? எது முரணாக நடக்கிறது? திருமேனியோடு என்னை எடுத்துகிட்டு போகிறேன், என்னுடைய அழுக்கு உடம்பே உனக்கு ரொம்ப மிகவும் பரம போக்கியமாக இருக்குன்னா சொல்கிறியே, இது எந்த விதத்தில் நியாயம்? இது தகுதி தானா அப்படின்னு கேட்குற. இதற்கு மேலே எம்பெருமானுக்கு மறுமாற்றம் இல்லை. ஏன்னா ஆழ்வார் எது விதிச்சாரோ செய்யக்கூடியவன், நிஷேதம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும், ஏன்னா காமினியை விரும்பும் காமுகன் அப்படி எதை சொன்னாலும் செய்யக்கூடியவன், இதை செய்யாதேனாலும் செய்யாமல் இருந்துருவான். அதே போல தான் இங்கே பெருமாளும் ஒன்றும் மறுமாற்றம் இல்லாததுனால ஆழ்வீர் நாம் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டியவனாக இருக்கிறேன். ஹாஹா நல்விறகாலே என்னுடைய ஆவலை தவிர்த்தீரே. நான் எவ்வளவு ஆசையோடு இந்த திருமேனியை உம்முடைய திருமேனிய சரீரத்தை அப்படியே அனுபவிக்கணும்னு இருக்கேன், என்னுடைய ஆவலை தவிர்க்கும்படியாக பண்ணிட்டீரே அப்படின்னு கொண்டாடி நிற்கிறான் பெருமாள். அந்த 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 அதை கண்ட ஆழ்வார் சர்வ நியந்தாவாக இருக்கக்கூடிய சர்வாதிகனான சர்வேஸ்வரன் தான் மிகுந்த ஆவலோடு செய்ய நினைத்த செயலையும் நம்முடைய ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிறுத்தி கொண்டானே, இது என்ன ஒரு ஆச்சரியம், என்ன சீல குணம் அப்படின்னு அதாவது சௌசீல்ய குணத்தாலே இப்படி ஒரு பாரதந்திரியம் பாராட்டுறானே, செய்யாதேன்னு சொல்கிறதையும் செய்யாமல் இருப்பான் போல் இருக்கு அப்படின்னு இந்த மகா குணத்தில் ஆழ்வார் அப்படியே அமிழ்ந்து போகிறார். அப்படியே அமிழ்ந்து போயிட்டார். கொஞ்ச நேரம் உணர்த்தியே இல்லாமல் ஏதோ மூச்சற்று கிடக்கிறவன் கீழே விழுந்து கிடப்பானே அதுபோல் இருந்து திரும்பி உணர்ச்சி வந்தவராக எழுந்து தெளிந்து போய் இந்த மகா குணம் இருக்க எம்பெருமானுக்கு இதில் பிறர் மற்றவர்களும் அழிந்து போயிட போகிறார்களே அப்படிங்கிறதுக்காக செஞ்சொற்கவிகாள் உயிர்காத்தாட்சை மின் திருமாலிரும் சோலை அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த பதிகத்தை. செஞ்சொற்கவிகாள்னு இன்னும் சில பேரை கூப்பிட்டு அவளுக்கு இப்போ உபதேசம் பண்ணுறார். தனக்கு ஒத்த மகான்கள் அழைக்கிறாரே தவிர சாதாரண லோக ஜனங்கள் அழைக்கலை இங்கே. அப்போ தனக்கு ஒத்த செஞ்சொற்கவிகள் யாருங்கிறது இங்கே சொல்ல போகிறார். அதாவது நீங்கள் கவி பாட வேணுமானால் முன்னல் நீங்கள் உயிரோடு இருந்தாக வேணும், நீங்கள் இருந்தால்தான் கவி பாட முடியுங்கிறதுனால எம்பெருமான் மொத்தமாக உங்களாக ஆகியிருந்துட்டாங்கன்னா உங்களால் பாட முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நன்னா தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற செஞ்சொற்கவிகள் அப்படின்னு சொல்லும்போது யாரை அழைக்கிறார்னு கேட்டால் அர்த்த புஷ்டியோட கவி பாடுபவர்களே, பிரயோஜனத்தை கணிசியாமல் பகவத் விஷயத்திலே கவி பாடும் அவர்கள் செஞ்சொற்கவிகள். என் கவி பாடும் பரமகவிகள் செந்தமிழ் பாடுவார் பதிவியே பரவித்தொழும் தொண்டர் ஆடிப்பாடி அரங்கபோவென்றழைக்கும் தொண்டர் இப்படிலாம் சொல்லக்கூடிய ஆழ்வார்களை முதல் ஆழ்வார்களை தான் அழைக்கிறார். இப்போ அவர்களையே ஏற்கனவே அவர்களாம் பாடியாச்சு. இருந்தாலும் நீங்கள் மேலும் மேலும் ஏதாவது பாடணுங்கிற ஒரு நசை இருந்தால் கூட நீங்கள் உலகத்தில் பூமியில் இருந்தால்தானே பாட முடியும். உங்களை இல்லாதபடி எம்பெருமான் பண்ணிடுவான், ஜாக்கிரதை ஜாக்கிரதை அப்படின்னு அவர்களுக்கு உபதேசம் பண்ணும் ரீதியாக செஞ்சொற்கவிகாள்னு ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல. இப்படி சிரமத்தோடு மீண்டவர்கள் நிலையறியாதற்கு ஆழங்காலை உணர்த்தி ரொம்ப அப்படியே ஒன்றும் இல்லாமல் மூழ்கி போயிட்டவால அதுக்கு ஜாக்கிரதை ஆழங்கால் இருக்குது, இவ்வளவு ஆழம் இருக்குதுன்னு சொல்லி உணர்த்தும்படியாக அது சொல்ல வருது நியாயம்தான். ஏன்னா இவர் அமுங்கி போயிட்டார் இல்லையா, அதனால இவருக்கு ஆழம் தெரியுமே இப்போது, அதனால் அந்த ஆழத்தை மற்ற ஆழ்வார்களுக்கு தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லும்படியாக அமைஞ்சது. இப்படி ஆழ்வாருடைய திருமேனியிலே வியாமோகம் காட்டின எம்பெருமான் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் திருமாலிரும் சோலை பெருமான் அப்படின்ற இந்த பதிகத்தில் தெரிவிக்கிறார். ஆச்சாரிய ஹிருதயத்திலையும் தியாஜ்ய தேக வியாமோகம் மருள்கள் கடியும் மயல் மிகு பொழிலிலே தழைக்கும் அப்படின்ற சோர்ணை அதுக்கு சொல்லப்பட்ட மாமன்களுடைய வியாக்கியானம் அதெல்லாம் இப்போ எடுத்து இதோடு சேர்த்து சொல்லணும். அதுக்கு அவகாசம் இல்லாததுனாலே ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை தியாஜ்ய தேகம், அதாவது தேகத்தை எதை விடணும்னு நினைக்கிறோமோ அதிலே எம்பெருமானுக்கு வியாமோகம் பிறக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அங்கே மாமுனிகள் ஆச்சரியமாக காட்டியிருக்கிறார். அப்போ ஞான பரிமள கந்தம் வீசக்கூடிய திருமேனியை கூட எம்பெருமான் விரும்புவான் அப்படின்னு இதுலேருந்து தெரிகிறது. இந்த பாசுரத்தை அனுபவித்து திருவாய்மொழி 197வது பாசுரத்தையும் அனுபவிப்போம். செஞ்சொற்கவிகாள் உயிர்காத்தாட்சை மின் திருமாலிரும் சோலை வஞ்சக்கள்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சு முயிரும் உள்கலந்து நின்றார் அறியா வண்ணம்
என் நெஞ்சு முயிரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தானே அப்படின்னு ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். செஞ்சொற் கவிகாள், செவ்விய சொற்களை உடைய கவிகளே, முதலாழ்வார்களே, பொய்காழ்வீர், புதத்தாழ்வீர், பேயாழ்வீர்னு ஆழ்வார்கள்லாம் வெளிக்கிறார். இங்கே திருமழிசை ஆழ்வீர் அப்படின்னு இவருக்கு முன்னாடி இந்த 4 ஆழ்வார்களுமே இவருக்கு முன்னம் அவதரித்தவர்கள். அதன் பிறகு சாட்சாத்தாக சுவாமி நம்ம ஆழ்வார், அதன் பிறகு குலசேகர ஆழ்வார், அதன் பிறகு பெரிய ஆழ்வார், அதன் பிறகு தொண்டரடிப்பொடி ஆழ்வார், அப்படி ஒவ்வொரு விஷயமா வரும். தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், கடைசியாக கலியன் என்று இந்த 10 ஆழ்வார்களுக்குள்ளே முதல் முன்னம் தோன்றினவர்கள் இந்த 4 ஆழ்வார்கள்ங்கிறதுனால செஞ்சொற்கவிகாள் உயிர்காத்தாட் செய்மின் ஆள் செய்மின். ஜாக்கிரதை, உங்களை ஜாக்கிரதை படுத்திக்கோங்க, உங்கள் திருமேனியெல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. எம்பெருமான்னு ஒருத்தன் வருவான், கள்வன், ஏமாற்றக்கூடியவன், நம்ம மாயையினாலேயே நம்ம எல்லாரையும் அப்படியே கட்டி போட்டு நம் திருமேனியையே காப்பாற்றணும் நினைக்கக்கூடியவன். மாயப்பொடின்னு ஒன்று வச்சுருக்கான், அதை தூவிட்டானா நம்ம கீழே விழுந்துருவோம். ஜாக்கிரதை 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 அப்படிங்கிற உயிர்காத்தா செய்மின், உங்களை ஜாக்கிரதைன்னு நோக்கி கொண்டு கவி பாடுங்கள் அப்படிங்கிறாருங்க. ஏன்னு கேட்டால் அந்த எம்பெருமான் யாருன்னு திருமாலினும் சோலை மலை வாழ்கின்ற வஞ்சக்கல்வன் மாயன் அப்படிங்கிறாங்க. வஞ்சனையும் களவும் மாயமுமே வடிவெடுத்த பிரான். வஞ்சனையோட நம்மளை தீர்த்துடணும்னு மனசில் வஞ்சனையை வச்சே நம்மளை அழிச்சிடுவான். அதாவது நம்மளை மொத்தமும் அவன் மேலேயே உழுந்துடும்படியாக பண்ணிடுவான். அவன் கடைசியில் அவன் தான் தானேயாகி நிறைந்து இருப்பானே தவிர நாம் இல்லாதபடி ஆக்கிடுவான். அதனால் வஞ்சனை. அவன் அதை செய்யக்கூடியது கள்வத்தனம். அந்த கள்ளத்தனத்தோட மாயத்தை பண்ணுகிறானே, இது என்னன்னு சொல்றது? அதனால மாயக்கவியாய் வந்து அழ்வாரே உம்மை கொண்டு கவி பாடுவித்துக் கொள்ள பாரா நின்றேன் அப்படின்னு ஒரு மாயம் செய்ய வந்துட்டு நீ கவி பாடுமேன்னு சொல்லிட்டு முதல்ல வருவான். அப்புறம் உண்மையே உகக்கிறேன்னு சொல்லுவான். உம்முடைய மாயத்தாலே உன்னுடைய ஆத்மாவையே வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஆத்மீயமாக இருக்கக்கூடிய சரீரத்தையும் சேர்த்து புடுங்கின்றுவான். திருமேனித்தான் எனக்கு உகக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். ஜாக்கிரதே, என் நெஞ்சுள்ளும் உயிருள்ளும் கலந்து, என் நெஞ்சுக்குள்ளேயும் ஆத்மாவுக்குள்ளேயும் இப்படி ஒரு நீராக கலந்துட்டான் எம்பெருமான். நின்றார் அறியா வண்ணம், நின்றார்னா அங்கே பிராட்டிமார்களுக்கு கூட தெரியாதபடி, யாருக்குமே அறியாதபடி வந்து அவை என் நெஞ்சுள்ளும் உயிருள்ளும் உண்டு. அந்த என் நெஞ்சையும் உயிரையும் அப்படியே பஜித்து அல்லது புஜித்து எப்படி வேணா எடுத்துக்கலாம். உண்டுன்றதுனாலே புஜித்துன்னு எடுத்துக்கலாம், அதாவது மொத்தமாக சாப்பிட்டுட்டான்னு எடுத்துக்கலாம். பஜித்துன்னா அதையே பஜனம் பண்ணி அதையே பிடிச்சோன்ட்டான். அப்போ நமக்கு மனசும் உருகிறது, அதாவது நெஞ்சும் உருகிறது, ஆத்மாவும் உருகிறது, உடலும் உருகி போயிடுது. ஏன்னா அடியேன் உடலம் நின்பால் அன்பாயேன்னு தான் ஆழ்வார் தெரிவிச்சார். முதலா உடலமும் உருகிறதுனாலே இவன் எல்லாத்தையும் உண்டு நம்ம இல்லாதபடி பண்ணிடுவான். தானி என்னை காண இடமின்றிக்கே தானி நான் என்ன எங்கே இருக்கேன்னு தெரியாதபடி தானேயாகி நிறைந்தான், அவாப்த சமஸ்த காமனாக ஆயினான். அதனால செஞ்சொற்கவிகாள் உங்கள் உயிர் காத்தாட்சைமின் அப்படின்னு சொல்லும்படியாக அமைஞ்சது இந்த பதிகம். இப்படி ஒவ்வொன்றா சொல்லி வந்து நன்னா வசுரர் நலிவைத நல்ல வமரரு பொலிவைதன்ற பாசுரத்தெல்லாம் கூட இப்போ அவர்கள்லாம் நலியும்படியாக, ராட்சச பிராயர்கள்லாம் நலியும்படியாகவும் தேவர்கள்லாம் நல்லபடியாக வாழும்படியாக கூடிய எம்பெருமான் திருமாலினும் சோலையில் இருக்கிறான். இப்படியெல்லாம் ரொம்ப அழகாக தெரிவிச்சுன்னு வந்துட்டு அதன் கடைசியாக விஷயத்தை எம்பெருமான் தானேயாகி நிறைந்தானே என்னுடைய மங்கவொட்டு உன் மாயையை என்று சொல்லும்படியாக உன் மாயையை போக்கு எம்பெருமானே, நீ இப்படி இருக்கக்கூடாது. உன்னுடைய திருநாடு இருக்கலாம், திருப்பார்க்கடல் இருக்கலாம், திருமாலிரும் சோலை, திருவேங்கடமலை எல்லாம் எனக்கு வந்து ஒவ்வொரு திருமேனியில் ஒவ்வொன்றாக ஆக்கி கொண்டு நீ எழுந்தருளிருந்து நீயே நிறைந்து இருக்கிறாயே என்ற ரகசியத்தை எடுத்து பேசினாரோ ஆழ்வார். மற்றவர்களுக்கு மகான்களுக்கு உபதேசம் பண்ணினாரே அந்த விஷயத்தை நன்றாக தெரிந்து கொண்ட சுவாமி மணவாள மாமுனிகள் தன்னுடைய 97வது பாசுரம் திருவாய்மொழி 100ஆதியிலே மிக நேர்த்தியாக தெரிவிக்கிறார். செஞ்சொற்பரன் தனது சீராரும் மேனிதனில் வஞ்சித்துச் செய்கின்ற வாஞ்சிதனின் வெஞ்சுதலைக் கண்டவனைக் கால் கட்டி கைவிடுவித்துக் கொண்ட தின்திரல் மாறன் நம் திருன்னே முடிக்கிறார். இங்க என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஏன்னா அடுத்தது திருமாலிரும் சோலை மலை என்னன்னு திருவாய்மொழியில் ஆரம்பிக்க போகிறது. அந்த திருவோடே முடிக்கும் ஒரு அழகான ஒரு பாசுரம் அப்படிங்கிறது உண்டாகில் இந்த செஞ்சொற்பரன் தனது சீராரும் மேனிதல் அப்படிங்கிற இந்த பாட்டில் 97வது பாட்டில் அத்தியாச்சரியமாக தெரிவிச்சிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். செஞ்சொல் பரன் தனது, செஞ்சொல் மறைப்பொருளாகி நின்ற பரமபுருஷன் ஆகிய சர்வேஸ்வரன் அப்படிங்கிறாருங்க.
மறைப்பொருளாகி நின்ற பரமபுருஷன். அவன் சாட்சாத் திருநாட்டிலே வேதம் அப்படின்னு பெயர், திருப்பார்க்கடலாக இருந்தால் பாஞ்சராத்திரம்னு பெயர், அந்தர்யாமித்துவமாக இருந்தால் ஸ்மிருதிகள் அதெல்லாம் அப்படின்னு பெயர். அவதாரம் பண்ணிட்டானால் ராமனாகவோ கண்ணனாகவோ அப்பொழுது இதிகாச புராணங்கள்னு பெயர். அர்ச்சாவதாரமாக எழுந்தொழிக்கும் பட்சத்தில் திவ்யதேசங்களில் அதே வேதமே அதுக்கு திவ்ய பிரபந்தம் என்று பெயர். அவ்வளவுதானே. அதனால இந்த இடத்துல சொல்றார் செஞ்சொல் மறை பொருளாகி நின்ற பரமபுருஷன் அப்படின்னு வியாக்கியானம் கொடுக்கிறார் அதுக்கு பிள்ளலோகஞ்சியர். அப்போ தனது அதாவது அந்த அப்பேற்பட்ட செஞ்சொல் பரனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் தம்முடைய சீராரும் மேனிதனில் ஞானாதி குண பரிபூர்ணமான திருமேனியிலே, ஆழ்வாருடைய திருமேனியிலே வஞ்சித்து செய்கின்ற வஞ்சதனின் விஞ்சுதலைக் கண்டு வஞ்சனையாகச் செய்கின்ற விருப்பத்தின் மிகுதியை பார்த்துட்டார் இப்போ ஆழ்வார். ஐயோ, என் மேலே திருமேனியை போய் என்னுடைய உடலை போய் தீண்டானே, இது அழுக்கு உடம்பாச்சு, இதை போய் தீண்ட பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மிகுதியை பார்த்துட்டு அவனை கால் கட்டி அவன் திருவடிகளை கட்டி கொண்டு ஐயோ இதை மாதிரி செய்யாதே செய்யாதேன்னு அவன் காலை பிடிச்சிக்கிறார். முதல்ல அவன் திருவடிகளை கட்டி கொண்டு கைவிடுத்து கொண்ட அவன் மாயவர்கள் தாம் அகப்படாதபடி தம்மை விழிச்சுட்டாராம். திருமேனி வேண்டாம், திருமேனி தொடாதே, தீண்டாது, இது அழுக்கு பிடிச்ச உடம்பு, இது இங்கேயே இருக்கட்டும், அது என் ஆத்மாவோடு என்னை என்ன எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும்படியாக அந்த அவனுடைய எம்பெருமானுடைய ஒரு மாய வலைன்னு ஒன்று இருந்தது. கைவிடுத்து கொண்டேன்றார் இந்த இடத்துல. அவன் மாய வலையினுள் தாம் அகப்படாதபடி தம்மை விடுத்து கொண்ட தின்திரல் மாறன் நம் திரு அப்படின்னு முடிக்கிறார். அப்படி திருடமாக இருந்த சக்தியை உடைய ஆழ்வார் நம்முடைய சம்பத்தாக ஆகிறார். திருன சம்பத் இந்த இடத்துல சாட்சாத் பெரிய பிராட்டியான்னு சொல்லிக்கலாம். பெரிய பிராட்டியே மகாலட்சுமியாக இருக்கிறதாலே சகல ஐஸ்வர்யம் உடையவள்னு சொல்லிக்கலாம். அதனாலே நம்முடைய சம்பத்து ஆழ்வாரே இப்போ நமக்கு சம்பத்தாகிட்டார். ஆழ்வார் சம்பத்தாக போயிட்டாரானா ஆழ்வார் திருமேனி பூர நமக்கு எம்பெருமானுடைய ஈஸ்வரத்தன்மை அவ்வளவும் மிகுந்து இருக்கு அப்படின்னு காட்டுறார் இங்கே மாமுனிகள். அத்தியாச்சரியமான விஷயத்தை நம்ம 97வது பாசுரத்தில் அனுபவித்தோம். நாளைய தினம் 98வது பாசுரத்தை அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியத் திருவடிகளே சரணம்.